இன்றைக்கி வந்து நாம் செய்ய போகிறது வந்து பேக்கிங் பண்ணாமல் மேங்கோ சீஸ் கேக்கு தான் நான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வச்சுருக்கேங்க. அதை வந்து காய்ச்சிக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா பால் வந்து பொங்கி வந்துருச்சு. நம்மகிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் போட்டு ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை லெமன் ஜூஸ் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதை இதில் நான் ஊற்றிக்கலாங்க. ஊற்றினா பால் வந்து அப்படியே பிரிஞ்சிரும். சீஸ் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பால்லேருந்து அப்படியே பன்னீர் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். ஒரு நிமிஷம் இருக்குது அதுலேயே, அப்போ தான் அது நல்லா திரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா திரிஞ்சிருச்சுங்க. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு குண்டாவில் வந்து மேலே வடிகட்டி வச்சு அது மேலே நம்ம வந்து வெள்ளை துணி இதில் போட்டுக்கலாங்க. போட்டு அதை நம்ம அப்படியே வடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பன்னீர் தனியாக கிடச்சிரும். வந்து லெமன் ஜூஸ் ஊற்றுனதுனால இதை வந்து 2-3 தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா. அது அப்படியே நல்லா இறுக்கமாக புழிஞ்சு அப்படியே வைக்கலாங்க. எல்லா தண்ணியும் வடிட்டோம். டைஜஸ்டிவ் பிஸ்கட் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு உடைச்சிக்கலாங்க. ஒரு 10 பிஸ்கட் இருக்குங்க. பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதை வந்து அப்படியே உருக்கிக்கலாம். நம்ம ஓட்டிட்டு வந்த பிஸ்கட் வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. இந்த மெல்ட் பண்ண பட்டர் வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் இந்த மாதிரி அமர்ற மாதிரி இருக்கணும். இது வந்து நம்ம வந்து 3 மிக்சிங் பவுல் 3 எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி 3 இதுலேயும் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்தி சமம் பண்ணி விட்டுறலாங்க. இது 3 கொண்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாங்க. வச்சு 3 மாம்பழம் எடுத்து வச்சுருக்குங்க. இதோட பல்ப்பு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. பன்னீர் இந்த மாதிரி ஊற்றி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. சர்க்கரை வந்து இனிப்பு தேவைப்பட்டால் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ பல்ப்பு வந்து இதில் கூட சேர்த்திக்கலாம். பால் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். அந்த பிஸ்கட்டும் பட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இதை வந்து சேர்த்திக்கலாங்க. மேங்கோ பல்ப்பு இதில் போட்டாச்சுங்க, அரைச்சதை. இதில் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் மறுபடியும் வச்சு எடுக்கலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மாம்பழ பீசஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்து அது கொஞ்சம் மேலே ஊற்றி வச்சுக்கலாங்க. அரைச்சிட்டு வந்த மேங்கோ பல்ப்பை வந்து அது மேலே போட்டுடலாம். 3 இதுக்கும் கொஞ்சம் அப்படியே போட்டுக்கலாங்க. இது மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைன்னா வந்து நட்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் கூட கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையிலலாம் போய் ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கம்.